ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் ஒன்ல டேர்ம் ஒன்ல வரக்கூடிய ஒரு ஸ்டோரி, சிம்பா அண்ட் சின்னு. சிம்பாங்கிறது இந்த லயன் தான், இந்த சிங்கம். சின்னு அப்படிங்கிறது ஒரு சின்ன எலி. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டோரியில எப்படி நண்பர்களா மாற போறாங்க? எலியும் சிங்கமும் நண்பர்களா? ஆமா, இந்த ஸ்டோரியில ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாற போறாங்க. அது எப்படி மாறுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? ஓகே, வாங்க. சிம்பா த லயன் ஸ்லீப்ஸ் அண்டர் எ ட்ரீ. சிம்பா அப்படிங்கிற ஒரு சிங்கம் தூங்குது. அண்டர் எ ட்ரீ, ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்குது. ஹிஸ் ஐஸ் ஆர் க்ளோஸ்ட். இவருடைய கண்கள் மூடி இருக்கு. தெரியுதா? தூங்குறது அப்படின்னாலே நம்ம கண்கள் எப்படிதான் இருக்கும்? மூடிதான் இருக்கும். அதே போலதான் சிம்பாவுக்கும் அதனுடைய கண்கள் மூடி இருக்கு. சிம்பா த லயன் sleeps under a tree. His eyes are closed. ஓகே, சிம்பா அந்த சிங்கம் வந்து ஒரு மரத்தடியில தூங்குது. அதனுடைய கண்கள் மூடி இருக்கு. அடுத்தது பாருங்க, சின்னு த மவுஸ். சின்னு அப்படிங்கிற ஒரு சின்ன எலி runs on his back. அதனுடைய பின்புறமா ஏறி வருது. பாத்தீங்களா? சிங்கத்து மேல பயமே இல்ல சின்னுவுக்கு. அதனுடைய பின்புறமா முதுகுப்புறமா ஏறி வந்துட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சின்னு டச்சஸ் சிம்பாஸ் நோஸ். சின்னு அந்த எலி வந்து டச் அப்படின்னா தொடுறது இல்லையா? எதை தொடுது? சிம்பாஸ் நோஸ். சிம்பாவோட மூக்க போய் தொடுது. என்ன பாருங்களேன், என்ன கொழுப்பு இருந்தா இந்த சின்னு சிம்பாவோட மூக்க போய் டச் பண்ணும். ரொம்பவே குறும்புக்கார சின்னுவா இருக்கு. ரொம்பவே நாட்டி சின்னு. அது மூக்க தொட்டோனே என்ன நடக்குது அடுத்து? சரி, நம்ம மூக்க யாராவது தொட்டா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். சரி, இப்ப சிம்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிம்பா ஓபன்ஸ் ஹிஸ் பிக் ஐஸ். அதோட மூக்க டச் பண்ணோனே சிம்பா அதனுடைய பெரிய கண்களை திறந்துடுச்சு. ஹி கேச்சஸ் சின்னு வித் ஹிஸ் பா. அது உடனே என்ன செஞ்சிருச்சு? தன்னுடைய கைகளால. பா அப்படின்னா PAW, பா அப்படின்னா அந்த மிருகங்களுடைய நகங்கள் இருக்கக்கூடிய உள்ளங்கை. சரியா? இந்த இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? விலங்குகள். நீங்க பூனைக்கெல்லாம் பார்த்திருக்கலாம். பூனையோட காலை வந்து எடுத்து அதாவது 4 கால்கள் இருக்கும் இல்லையா? முன்னாடி இருக்கிற 2 கால்களை எடுத்து இப்படி கையில பாத்தீங்கன்னா உள்ளர இந்த மாதிரி உள்ளங்கை பகுதி தெரியும். இந்த பகுதிக்கு தான் பா அப்படின்னு பேரு. தன்னுடைய கைகளால அந்த சின்னுவை கேட்ச் பண்ணிட்டு சின்னு உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அழ ஆரம்பிச்சிருச்சு. அது செஞ்ச வேலை தப்பு தானே குட்டீஸ்? ஆனா பாத்தீங்களா, அது பிடிச்சோனே அழ ஆரம்பிச்சிருச்சு. சின்னு கிரைஸ். அடுத்தது சிம்பா அழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி யாராவது அழுதாங்கன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? சிம்பாவும் என்ன செஞ்சிருச்சு? அது அழ ஆரம்பிச்சோனே சிம்பா ஓப்பன்ஸ் ஹிஸ் பா. அதனுடைய கைகளை திறந்து விடுது. சின்னு ரன்ஸ் அவே ஆன் ஹிஸ் ஸ்மால் ஃபீட். தன்னுடைய சின்ன கால்களால பிடிச்சதுடா ஓட்டங்கிற மாதிரி ஓட்டத்தை பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. தப்பிச்சோம் பழச்சோன்னு. சரியா? அடுத்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒன் டே எ நெட், ஒரு வலை ஃபால்ஸ் ஆன் சிம்பா. சிம்பா மேல வந்து விழுது. அது யார் வேணா போட்டிருக்கலாம். ஒரு வேட்டைக்காரர் கூட வந்து சிம்பாவை பிடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஹிஸ் லெக்ஸ், லெக்னா கால்கள், கெனாட் மூவ், தன்னுடைய கால்களை நகர்த்த முடியாம சிம்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த நேரம் நம்ம சின்னு திரும்ப வர்றாங்க. சின்னு கட்ஸ் த நெட். சின்னு என்ன பண்ணுது பாரு. எலி எப்பயுமே தன்னுடைய கூர்மையான பற்களால எதையாவது கொறிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அந்த பழக்கத்துல சின்னு கட்ஸ் த நெட். கட்னா அதை வந்து துண்டிக்குது. அந்த வலைய வித் ஹிஸ் டீத், தன்னுடைய பற்களால அந்த வலைய எல்லாத்தையும் என்ன செய்யுது? கட் பண்ணி எடுக்குது. அடுத்தது சிம்பா ஓபன்ஸ் ஹிஸ் மவுத் அண்ட் லாப்ஸ். அதாவது சிம்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில நமக்கு சின்னு வந்து உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்குது சிம்பா. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில யாராவது நமக்கு உதவி செஞ்சா நம்ம அவங்களோட கண்டிப்பா நண்பர்களா மாறிடுவோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. நவ் சிம்பா அண்ட் சின்னு ஷேக் ஹேண்ட்ஸ். ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாலே என்னன்னு அர்த்தம்? நண்பர்கள்னு அர்த்தம் இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பக்கத்துல இருக்க நண்பர்களோட ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் குட்டீஸ். ஓகே,
இப்ப அடுத்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பாத்திரலாமா? இந்த ஸ்டோரி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு சின்ன பிராக்டிஸ் டைம். ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். இங்க லாஸ்டா ஒரு பிக்சர் வந்துச்சு இல்லையா? 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிட்ட பிக்சர். அது வந்து இங்க குடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஆனா என்னவா இருக்கு? டாட்டா இருக்கு. புள்ளிகளா இருக்கு. இந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே நீங்க உங்க பென்சில் வச்சு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு, என்ன பண்ண போறீங்க? கலர் பண்ண போறீங்க. சூப்பர். அழகா கலர் பண்ணுவீங்களா குட்டீஸ்? கலர் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்தது பாயிண்ட் டு த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இங்க வந்து நம்ம இந்த சிம்பா அண்ட் சின்னு இவங்க 2 பேருக்கும் நான் எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க பாயிண்ட் பண்ணி காட்டணும். காட்டுறீங்களா? ஓகே. பாயிண்ட் டு சிம்பாஸ் நோஸ். சிம்பாவோட நோஸ் எங்க இருக்கு? வெரி குட். திஸ் இஸ் சிம்பாஸ் நோஸ். அடுத்தது பாயிண்ட் டு சின்னூஸ் இயர்ஸ். நோஸ்னா மூக்கு இல்லையா? அது மாதிரி இயர்ஸ் அப்படின்னா என்னது? காதுகள். இதுதான் சின்னுவோடைய இயர்ஸ். வெரி குட். அடுத்து பாயிண்ட் டு சிம்பாஸ் லெக்ஸ். சிம்பாவோட லெக் எது? கால்கள். வெரி குட். இதுதான் சிம்பாவோட கால்கள். அடுத்து பாயிண்ட் டு சின்னூஸ் மவுத். சின்னுவோட மவுத் எப்படி இருக்கு? ரொம்பவே சின்னதா குட்டியா இருக்கு. வாய். ஓகே. தென் பாயிண்ட் டு சிம்பாஸ் ஐஸ். சிம்பாவோட ஐ எங்க இருக்கு? வெரி குட். ஐஸ் அப்படின்னாலே 2 கண்கள் இருக்குல்லையே, இதுதான் சிம்பாவோட கண்கள். ஐஸ். சூப்பர் குட்டீஸ். அடுத்தது இப்ப நான் சொல்ல போறத நீங்க செய்யணும். ஓகேவா? ஓப்பன் யோர் ஐஸ். ஓப்பன்னா திறக்கிறது, ஐஸ்னா கண்கள். செய்யுங்க பார்க்கலாம். ஓப்பன் யோர் ஐஸ். வெரி குட். அண்ட் டச். டச்னா என்ன சொன்னேன்? தொடுறதுன்னு சொன்னேன் இல்லையா? டச் யுவர் நோஸ். உங்களோட மூக்க தொட்டு காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் டு யூ. உங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இப்ப நீங்க ஷேக் ஹேண்ட் பண்ணி காட்டுங்க. சூப்பர். இது நம்ம ஆல்ரெடி செஞ்சதுதான் இல்லையா? வெரி குட் குட்டீஸ். வெரி குட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.